தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக பழமையான சிவாலயங்களில் ஒன்றாகும். இந்த ஆலயத்தின் பெயர் பசுபதீஸ்வரர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை கொண்டது இந்த திருக்கோயில். கொங்கு நாட்டின் முதன்மையான சிவத்தலம் இது என்று கூறப்படுகிறது. பழங்காலத்தில் பசுக்கள் அதிகமாக இந்த இடத்தில் இருந்ததாகவும் அவை தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பால் பொழிந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த இடத்தில் சுயம்புவாக சிவலிங்கம் தோன்றியதாக தல புராணம் கூறுகிறது. இந்த சுயம்பு லிங்கம் சற்றே சாய்ந்த நிலையில் கிழக்கு நோக்கி உள்ளது சிறப்பம்சம். அம்பாள் இங்கே அலங்காரவள்ளி என்றும் பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கே திங்கட்கிழமை பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. 18 சித்தர்களில் ஒருவரான கரூராரின் ஜீவசமாதி இங்கு அமைந்துள்ளது. சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவில் இக்கோயில் அமைந்துள்ளது. 7 அடுக்கு ராஜகோபுரம், 2 பிரகாரங்கள், 100 தூண் மண்டபம் என இக்கோயில் சிறப்பு பெற்றது. இங்கு 63 நாயன்மார்கள் சிலைகள் உள்ளன. பங்குனி மாதம் 14, 15, 16 ஆகிய நாட்களில் சூரிய ஒளி நேரடியாக மூலவர் மீது விழும் அமைப்பு உள்ளது. இக்கோவிலில் 5 லிங்கங்கள் உள்ளன. இக்கோயில் திராவிட கட்டிடக்கலையில் அமைந்துள்ளது. இதில் அழகிய சிற்பங்கள், மண்டபங்கள், கல்வெட்டுகள் இவற்றின் மூலம் சோழ, பாண்டிய, நாயக்கர் கால வரலாற்றை அறியலாம். எரிபத்த நாயனார் பிறந்த தலம் இது. கரூர் செல்லும் அனைவரும் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய தலம். ஓம் நம சிவாய.